இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 25th மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கடையில் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மும்பை பிச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நல்ல பவுலிங் ட்ராக்கு கொடுத்தாங்க. அந்த மேட்ச்சில் ராஜஸ்தான் மும்பையை பீட் பண்ணாங்க. தென் செகண்ட் மேட்ச்சில் நல்ல பேட்டிங் ட்ராக்காக கொடுத்தாங்க. மும்பை அந்த மேட்ச்சில் வின் பண்ணாங்க. மும்பை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 234 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. தென் டெல்லி செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டப்ஸோட அதிரடியில் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வந்து லாஸ் ஆனாங்க. ரெண்டு இன்னிங்ஸ்லையும் நல்ல ரன்ஸ் வந்தது. ஆல்மோஸ்ட் அதே மாதிரி பிச்சு தான் கொடுப்பாங்கன்னு தோணுது. ரெண்டு இன்னிங்ஸ்லையும் இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கும். பேட்டர்ஸ் இனிஷியல் ஓவர்ஸை பார்த்து விக்கெட் விழாமல் ஆடிட்டா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பட் இனிஷியலாக விக்கெட் லாஸ் ஆனால் ஸ்கோர் பெருசாக வராது. ஓவராலாக இங்கே 114 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 52 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 62 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 170 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 235 ரன்ஸை RCBயும் லோவஸ்ட் ஸ்கோர் 67 ரன்ஸை KKRவும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 27 டைம்ஸும் 150 to 189 60 டைம்ஸும் எபோவ் 190 27 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் 4 மேட்ச்சில் 3 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணாங்க. பேட்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் பவுலிங்கில் பூம்ரா அண்ட் கோட்ஸையை தவிர எந்த பவுலர்ஸும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆகாஷ் மத்வால் ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சூரியகுமார் யாதவ், ஷெப்பர்ட், தென் நபியை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. சூரியகுமார் யாதவ் பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் சூரியகுமார் யாதவ் டீமுக்குள்ளே வந்ததே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். மும்பை சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. சேம் லெவனோட தான் போவாங்க. இம்பாக்ட் சப்பில் சூரியகுமார் யாதவ் தென் ஆகாஷ் மத்வால் கடையில் ஸ்வாப் இருக்கும். RCB 5 மேட்ச்சில் 4 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக 3 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. ஏதேதோ ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒன்றுமே கிளிக் ஆகலை. ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வர்றாங்களே தவிர RCB ஜெயிக்கவே இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் 1-2 சேஞ்சஸ் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கும் சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. இம்பாக்ட் சப்பில் சௌரவ் சௌகான் தென் ஹிமான்சு சர்மா கடையில் ஸ்வாப் இருந்தது லாஸ்ட் மேட்ச்சில். மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஆடி இருந்தார். அகென்ஸ்ட் RCB 12 இன்னிங்ஸில் 315 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னிங்ஸில் 99 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் ஒரு இன்னிங்ஸில் 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு இன்னிங்ஸையும் தவிர மற்ற எல்லா இன்னிங்ஸ்லையும் 20-25 ரன்ஸ் ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் 23 இன்னிங்ஸ் ஆடி ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. 20-30 ரன்ஸ் ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த வென்யூவில். சிராஜ் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண முடியும். ரோஹித் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரோஹித் IPLல பெரிய ஸ்கோர் அடித்து ரொம்ப நாள் ஆச்சு. 30-40 ரன்ஸ் ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. 793 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அகென்ஸ்ட் RCB. லாஸ்ட் 5 சீசனில் 8 மேட்ச் ஆடி ஒரு 50 கூட அடித்ததில்லை அகென்ஸ்ட் RCB. லாஸ்ட் சீசனில் கூட 18 பால்ஸ் மொத்தமாக ஆடி 8 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 47 ஆவரேஜில் 331 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் RCB பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் 30-40 ரன்ஸ் குயிக்காக ஸ்கோர் பண்ண முடியும். ரோஹித் எகென்ஸ்ட் சிராஜ் இது வரைக்கும் IPLல அவுட் ஆனதில்லை. பட் டாப்லி கிட்ட கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. சூரியகுமார் யாதவ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டக் அவுட் ஆயிருந்தார். குவாலிட்டி பிளேயர். எகென்ஸ்ட் RCB 35 ஆவரேஜில் 425 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 3 இன்னிங்ஸில் 2 50s அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 36 ஆவரேஜில் 873 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சிராஜுக்கு எகென்ஸ்டா 219 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு. இந்த மேட்சுக்கு சூரியகுமார் யாதவ் நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. திலக் வர்மா நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். சம்டைம் ஹர்திக் பாண்டியா நம்பர் 4ல் வந்தால் திலக் வர்மா நம்பர் 5ல் ஆட சான்ஸ் இருக்கு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக இஷான் கிஷன் அவுட் ஆகாமல் இருந்தால் ஹர்திக் பாண்டியா நம்பர் 4ல் வருவார். இல்லை அப்படின்னா திலக் வர்மா நம்பர் 4ல் ஆடுவார். அகென்ஸ்ட் RCB லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 84 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நாட் அவுட்டாக இருந்தார் அந்த மேட்ச்சில். திலக் வர்மா இந்த வென்யூவில் 28 ஆவரேஜில் 223 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 30-35 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர்.
டிம் டேவிட் ஃபினிஷர் ரோலில் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் 3 மேட்ச்லையும் நல்லா ஆடி இருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஆர்சிபி லாஸ்ட் சீசனில் 2 இன்னிங்ஸில் 4 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிம் டேவிட் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக தடுமாறக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசனில் கூட கரண் சர்மா கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. டிம் டேவிட் எகென்ஸ்ட் ரீஸ் டாப்லி T20s 8 பால்ஸ் ஆடி 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஹர்திக் பாண்டியா நம்பர் 4 இல்லை 5 பேட்டிங் ஆடுறாரு. ரீசெண்டாக பேட்டிங்கில் பெரிய ஸ்கோர் அடிக்கிறது இல்லை. 30-34 ரன்ஸ் ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. தென் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் பவுலிங் போடலை. சம்டைம் ஏதாவது பவுலர்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. அகென்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங்கில் 43 ஆவரேஜில் 298 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடியிருக்காரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் சூப்பராக ஆடியிருந்தார். 10 பால்ஸில் 39 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். பட் லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் 4 ஓவர் பவுல் பண்ணி 54 ரன்ஸ் லீக் பண்ணியிருந்தார். ஒரு விக்கெட்ஸ் கூட எடுக்கலை. முகமது நபி பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. சம்டைம் ஏர்லியாக விக்கெட் லாஸ் ஆனால் 6th டவுனில் பேட்டிங் ஆட சான்ஸ் இருக்குது. தென் பவுலிங்கில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. லாஸ்ட் ஆப்கானிஸ்தான் அயர்லாந்து சீரீஸில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கியிருந்தார். இந்த வென்யூவில் T20s டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். பூம்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இந்த சீசனில் எகென்ஸ்ட் SRH தென் ராஜஸ்தான் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. பட் எக்கனாமியாக பவுல் பண்ணியிருந்தாரு. எகென்ஸ்ட் ஆர்சிபி 18 இன்னிங்ஸில் 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பூம்ரா கோலியை 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. பட் கோலி நல்லாவும் ஆடி இருக்காரு. தென் மேக்ஸ்வெல்லை 5 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஜெரால்டு கோட்ஸே 2 மேட்ச் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச் 4 for எடுத்திருந்தார். சூப்பர் பிளேயர், கண்டினியூஸாக விக்கெட் எடுக்கிற பிளேயர். மினிமம் 2 விக்கெட்டாவது மேட்சுக்கு எடுத்து கொடுக்க முடியும். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பியூஷ் சாவ்லா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தார். அகென்ஸ்ட் ஆர்சிபி 23 இன்னிங்ஸில் 19 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் 4 மேட்சஸாக விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு எகென்ஸ்ட் ஆர்சிபி. இந்த வென்யூவில் பெருசாக சப்போர்ட் கிடைக்காது. பட் ஆர்சிபி மிடில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட தடுமாறக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் வேணால் ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆகாஷ் மத்வால் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் RR 3 விக்கெட் எடுத்திருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. பவர் பிளேயில் 2 ஓவர் தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் பெங்களூர் 1 மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆர்சிபி விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக். லாஸ்ட் ஓவர்ஸில் 20-30 ரன்ஸ் குயிக்காக ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக ஆடி இருந்தார். தென் கிரேட்டாக ஆடல. எகென்ஸ்ட் மும்பை 23 ஆவரேஜில் 374 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் பூம்ரா நல்லா ஆடி இருக்காரு. ஒரு தடவை கூட அவுட் ஆனதில்லை. ஸோ லாஸ்ட் ஓவர்ஸில் 20-30 ரன்ஸ் குயிக்காக அடிக்க முடியும். விராட் கோலி அண்ட் டூப்ளசிஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கோலியோட ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தாரு. தனியாளாக டீமுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அகென்ஸ்ட் மும்பை 33 ஆவரேஜில் 910 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 52 ஆவரேஜில் 571 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே சூப்பராக ஆடியிருக்காரு. அகென்ஸ்ட் பூம்ரா 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. பட் எகென்ஸ்ட் பூம்ரா சூப்பராகவும் ஆடியிருக்காரு. தென் மற்ற பிளேயர்ஸுக்கு எகென்ஸ்டாகவும் டீசெண்டாக ஆடியிருக்காரு. டூப்ளசி ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அகென்ஸ்ட் மும்பை 31 ஆவரேஜில் 500+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் 2 இன்னிங்ஸ்லையும் 50 அடிச்சிருந்தார் எகென்ஸ்ட் மும்பை. இந்த வென்யூலையும் சூப்பராக ஆடியிருக்காரு. பொதுவாக டூப்ளசிஸ் மும்பைக்கு எகென்ஸ்டாக சூப்பராக ஆடுவார். அகென்ஸ்ட் பூம்ரா IPL இது வரைக்கும் அவுட் ஆனதில்லை. தென் ஜெரால்டு கோட்ஸே JSK பிளேயர். ஸோ நெட்டில் நிறைய ஆடியிருப்பார் ஜெரால்டு கோட்ஸே. ஸோ டூப்ளசிஸ் இந்த மேட்சுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. ராஜாட் பட்டிடர் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பட் இங்கே கிரேட்டாக இல்லை. அகென்ஸ்ட் மும்பை ஒரு மேட்ச்சில் 8 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 48 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. IPL 100 அடித்த பிளேயர் 1 டவுனில் ஆடுறதால கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சௌரவ் சௌஹான் நம்பர் 5 இல்லை 6th டவுனில் பேட்டிங் ஆடுவாருன்னு தோணுது.
ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா 10 இன்னிங்ஸில் ஒரு 100ம் 2 50ஸும் அடிச்சிருக்காரு. டீசெண்டாக ஆடி இருக்காரு. கிராண்ட் லீக்ல ரிஸ்காக வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் மேட்சஸில் யங் பிளேயர்ஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கிளென் மேக்ஸ்வெல் ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பவுலிங்லையும் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் 4 மேட்சாக கண்டினியூஸாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. அகேன்ஸ்ட் மும்பை 29 ஆவரேஜில் 437 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 37 ஆவரேஜில் ஆடியிருக்காரு. லாஸ்ட் 2 சீசனும் இந்த வென்யூவில் நல்லா ஆடியிருக்காரு. பவுலிங்லையும் இங்கே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் பூம்ரா கிட்ட 5 தடவை அவுட் ஆயிருக்காரு. 37 பால்ஸ் ஆடி 44 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் பூம்ரா. கேமரூன் கிரீன் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 2-3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. கிரீன் லாஸ்ட் சீசனில் மும்பை இந்தியன்ஸுக்காக ஆடின பிளேயர். ஸோ இந்த பிச் கண்டிஷன் வெல் நோனாக இருக்கும். இந்த வென்யூவில் லாஸ்ட் சீசனில் 7 இன்னிங்ஸில் 229 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. தென் பவுலிங்லையும் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு கிரீன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. சிராஜ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் மும்பை 11 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சிராஜ் இஷான் கிஷனை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீஸ் டோப்லி லெஃப்ட் ஹேம் பேசர் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் லெஃப்ட் ஹேம் பேசர்ஸ் இனிஷியலாக எஃபெக்டிவாக இருப்பாங்க. இங்கே ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடி அதில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் மும்பை ஒரு இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இந்த மேட்சுக்கு ரீஸ் டோப்லி குரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. யாஷ் தயால் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர் தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் 1 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. மயங்க் டாகர் டீசன்ட் பிளேயர். பட் பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல. 2 ஓவர் தான் பவுல் பண்ணுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். கொஞ்சம் ரிஸ்காக கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம் கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. ஹிமான்சு சர்மா லெக் பிரேக் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் பவுல் பண்ணி 29 ரன்ஸ் லீக் பண்ணியிருந்தாரு. ரீசெண்டாக அவ்வளோ மேட்சஸ் ஆடினதில்லை. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் இஷான் கிஷன். பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் தென் ஃபாஃப் டூ பிளஸிஸ். ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், ஹார்திக் பாண்டியா தென் கேமரூன் கிரீன். பவுலர்ஸில் பூம்ரா, கோட்ஸே தென் டோப்லி. இது ஆல்மோஸ்ட் எல்லாரும் ட்ரை பண்ணுற டீமாக இருக்கும். இதில் ரோஹித்துக்கு பதிலாக திலக் வர்மாவை ட்ரை பண்ணலாம். தென் ஹார்திக் பாண்டியாவுக்கு பதிலாக ஷெப்பர்ட் இல்லை ஆகாஷ் மத்துவாவில் கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ராஜத் பாட்டிதார், திலக் வர்மா, முகமது நபி, சிராஜ் தென் யாஷ் தயால் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கேமரூன் கிரீன், சூரியகுமார் யாதவ் தென் ஃபாஃப் டூ பிளஸிஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல இஷான் கிஷன், பூம்ரா தென் கோட்ஸே எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.